தெய்வமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ரைட், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சிலுவையும் அதனுடைய ஆசீர்வாதமும். நல்ல கவனிங்க, சிலுவையை குறித்து இன்றைக்கு இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை குறித்து நாம் பேசும் பொழுது இந்த சிலுவை என்ன செய்தது, இந்த சிலுவையினால என்ன பலன், ஏன் இந்த சிலுவையை நான் தியானிக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். சிலுவை என்ற உடனே நாம் எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது என்ன அப்படின்னா, இயேசுநாதர் சிலுவையில் மரித்தார். அது மட்டும் தான் ஞாபகம் வருது. இந்த சிலுவையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், கலாத்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நன்றாக கவனியுங்கள், கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அவன் யார்? சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவும் நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் சாபமானார் அப்படின்னா, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரையும் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொள்ளும்படியாக, சாபமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, yet Christ paid the full price, set us free from all the curse. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு விலை கிரயத்தை கொடுத்து he paid the full price. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்காகவும் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவை என்கிற வார்த்தை எங்கெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் தியானிக்கிறோமோ, அங்க ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த சிலுவையில் இருந்து என்னுடைய ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். சிலுவையில் எனக்காக தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிலுவை என்பது என்னுடைய வாழ்க்கைக்கு இரட்சிப்பிற்கான வழி. என்னுடைய வாழ்க்கைக்கு இரட்சிப்பிற்கான ஒரு வழியை ஏற்படுத்தின இடம்தான் சிலுவை. நல்ல கவனிங்க. இரண்டாவது நான் சொன்னேன், இந்த சிலுவை எங்கெல்லாம் கடந்து வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் எதுவும் கடந்து வருது அப்படின்னா, ஆசீர்வாதமும் கடந்து வருகிறது. இந்த ஆசீர்வாதம் எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிலுவையினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதை கொடுக்கிறார் அப்படின்னா, வெற்றியை கொடுக்கிறார், தயவை கொடுக்கிறார், கடவுளுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை, ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை அவனால் என்ன செய்ய கொள்ள முடிகிறது அப்படின்னா, பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இந்த சிலுவை என்ன செய்தது? இந்த சிலுவையில் கிறிஸ்து நமக்காக, மனுகுலத்திற்காக அப்படி என்ன செய்தார்? என்ன செய்ததினால்
இந்த சிலுவை என்னை இரட்சிக்கிறது, இந்த சிலுவை எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு நீங்க பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிகிறத வழியே, இயேசு மனுகுலத்திற்காக சிலுவையில் என்ன செய்தார், ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படின்னா முதலாவது நம்ம எங்க போகணும்? முதலாவது மனிதன் ஆதாமிடத்தில் கடந்து போக வேண்டும். வேதம் சொல்லுது, தேங்க்யூ லார்ட், ஆண்டவர் விழுந்து போன மனுகுலத்திற்காக அவர்களை மீண்டும் ஒரு நல்வழிப்படுத்தும்படி, அவர்களை மீண்டும் தேவனிடத்தில் சேர்க்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சிலுவையில் மரித்தார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன செய்ய கடவார்கள்? ஆள கடவார்கள் என்றார். 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனையும் சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28வது வசனத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் என்ன செய்து கொள்ளுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் என்ன செய்கிறார்ப்பா? மனுஷனை உண்டாக்கினார். இரண்டாவது, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ரைட். இப்ப 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அவன் என்ன செய்தான்? ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, தனக்குள் இருந்த தன்னுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை கொடுக்கிறார். இப்ப அவன் யாராய் மாறுகிறான் அப்படின்னா, ஒரு ஜீவனுள்ள ஆத்துமாவாய் அவன் மாறுகிறான். நல்ல கவனிங்க, இப்போ அந்த ஜீவ ஆத்துமாவாய் மாறுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? தனக்குள் இருக்கிற அந்த சுவாசத்தை அவன் மேல் ஊற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரைட். இப்ப நல்ல கவனிங்க, அந்த 28வது வசனத்துல நம்ம வாசித்தோம், தேவன் அவர்களை என்ன செய்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது? ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God blessed Adam first. நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். 5 காரியங்களை செய்தார். முதலாவது, அவனை பலுகி இருக்கும்படி. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார். மூன்றாவது, பூமியை நிரப்பும்படி. நான்காவது, அதை கீழ்ப்படுத்தும்படியான அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஐந்தாவது, அவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். நல்ல கவனிங்க,
அவருடைய வாழ்க்கையில முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவனை பலுக செய்தார். பிரைஸ் அல்லாஹ். அப்படின்னா என்ன? அது என்ன செய்ய கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு மரம் அல்லது ஒரு செடி, ஒரு கனி, அதற்குள் இருந்து அது 1000 மரங்களாக இல்லைன்னா 1000 செடிகளாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அதற்குள் வைக்கிறார். இரண்டாவது, அதை என்ன செய்யணும்? பெருகணும். மூன்றாவது, பூமியை நிரப்ப வேண்டும். பூமியை என்ன செய்யணுங்க? நிரப்பணும். நான்காவது, அதை எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தோட்டத்தில் இருந்த அத்தனையும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. அப்போ கர்த்தர் அந்த தோட்டத்தை உருவாக்கி அவர் தன்னிடமாய் தன்னுடைய ஆளுகைக்கு தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கலைங்க. என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்து அந்த தோட்டத்திற்குள் கொண்டு வைத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்க ஆளுகைக்கு உட்பட்டது என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பார்வையில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவது அதிகாரத்திற்கு கடந்து வருவீர்களே ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன? இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அவர்கள் சாபத்திற்கு உட்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்தாங்க? சாபத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, 23வது வசனத்தை வாசிக்கப்பட்டபடியினால், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செய்தார்ப்பா? சொல்லுங்க, என்ன செய்தார்? அனுப்பிவிட்டார். பிரைஸ் அல்லாஹ். 16வது வசனம், நீ கற்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும். அவன் உன்னை என்ன செய்து கொள்ளுவான்? ஆண்டு கொள்வான். 17வது வசனத்தை வாசிங்க. ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால், நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க. எப்படி இருந்துச்சு? முதல்ல அவன் கையில கொடுக்கும் போது பூமி எப்படி இருந்தது? ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. பூமியில் உள்ள அத்தனை காரியங்களும் ஆதாமுடைய ஆளுகைக்குள் இருந்தது. வேதம் சொல்லுது, அவனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் என்ன நடந்தது? பூமி சபிக்கப்பட்டிருந்தது. அடுத்து சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன செய்வப்பா? வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பா. இதுவரையிலும் வருத்தம்னா என்ன அப்படின்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கீழ்ப்படியாமை எதை கொண்டு வந்தது? வருத்தத்தை கொண்டு வந்தது, வேதனையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மனுகுலம் அப்படியே வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் வேதனையோடும் அது வளர்ந்து பெறுகிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது, பூமியானது தேவனுக்கு முன்பாக என்ன செய்ததா இருந்தது? சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கர்த்தர் பூமியை பார்க்கிறார், அது சீர்கெட்டதா இருந்தது. தேங்க்யூ லார்ட். பூமியில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் தங்களை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கெடுத்து
கெடுத்து கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க. அழகான தோட்டத்தை உண்டாக்கி தன்னால் தன்னுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனிதனை அந்த இடத்துல கொண்டு வச்சு அவனுக்கு வேண்டி எல்லா தேவைகளையும் கொடுத்தான். அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வருகிறான். சந்ததி பெறுகிறது. ஆனா அவனுடைய நாட்கள்ல எது இருந்துச்சுப்பா? வேதனையும் வருத்தமும். அவன் என்னெல்லாம் செய்தானோ அவைகளில் ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கல. ஒரு சாபமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என கண்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:37 வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் என்ன செய்யுமா? நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. பூமியில் வாழ்கிற ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். தேவையில்லாத இரத்தம் சிந்துதல் பூமியில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ரோட்ல போயிட்டு இருக்கிறான், திரும்பி வருவானா உத்தரவாதம் இல்லை. முகம் தெரியாத நபர்கள் வந்து நடு ரோட்ல என்ன செய்துட்டு போறான்? ஐயா, வெட்டி போட்டுட்டு போய். எத்தனை இடத்துல எத்தனை செய்திகளை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். மூன்றாவது இம்மோரலிட்டி. என்ன நடக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளைகள் என்று கூட பார்க்காதபடி மோசம் போக்குகிற பாலியல் இச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடந்தது தெரியுமா? நோவாவின் காலத்தில் நடந்தது. என்ன நடந்ததுங்க? நோவாவின் காலத்தில் நடந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் என்ன செய்யுமா? இது நடக்கும். வேதம் சொல்லுது, மனித குலம் எதில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், எத்தனை நாள்டா இந்த மனுஷன் சாபத்திலே வாழ்வான், இதற்கு ஒரு முடிவு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையை எழுப்புகிறார். மோசையின் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்க முடியும். அதற்காக இந்த ஜனங்கள் இப்படியாகிலும் என்ன செய்வாங்க? தேவனுக்கு பயந்து இருப்பாங்க. இப்படி செய்தா ஆசீர்வாதம், இப்படி செய்யல அப்படின்னா உனக்கு உன் வாழ்க்கையில என்ன வரும்? சாபம் கடந்து வரும். உபாகமம் 28வது அதிகாரம் 1 நான் வாசிக்கும் பொழுது, ஆசீர்வாதம் சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். நீ செய்யாமல் போகும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும் அப்படின்னா சாபம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப மோசையின் காலத்தில் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை, ஒரு புதிய உடன்படிக்கையை தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அதை வாங்கின ஜனங்கள், அதை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நியாய பிரமாணத்திற்கு அனுசரித்தாங்களா? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களா? இல்லை. யூதர்கள் மாத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு கடந்து வருவார்கள். தான் செய்த பாவத்திற்கு, தான் செய்த குற்றத்திற்காக ஒரு காளையவோ அல்லது அவங்க செய்த பாவத்திற்கு தகுந்தால் போல என்ன செய்வாங்க அப்படின்னா பலி செய்து அவர்களுடைய பாவத்திற்கு ஒரு நிவர்த்தியை, பாவ பரிகாரத்தை செய்து கொள்ளுவார்கள். அப்ப மற்ற ஜனங்க யோசித்து பாருங்க. ஒரு கூட்ட ஜனம் மட்டும்தான் எங்க வந்துச்சு அப்படின்னா பரிகாரம் செய்வதற்கு, தான் பாவத்திலிருந்து உணர்வடைந்து அதை மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படி கடந்து வந்தார்கள். இயேசு பார்க்கிறார், அந்த சிஸ்டமும் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக என்ன செய்யணும்?
இந்த மனுகுலத்திற்காக, மனுகுலத்தின் ரட்சிப்பிற்காக, மனுகுலத்தினுடைய சுகமான வாழ்க்கைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருந்துச்சு. எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. அப்ப ஃபர்ஸ்ட் காவனன்ட் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபால்ட். முதலாவது ஏற்படுத்தின உடன்படிக்கை ஃபெயில் ஆயிருச்சு. ஜனங்கள் அதை பின்பற்றல. Glory to God. மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி பிதா என்ன செய்கிறார் தெரியுமா? அவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறதை நீங்க பார்க்க முடியும். Glory to God. தேவன் அவரை அனுப்புகிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இருக்கா? 2வது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, ஓ glory to God. முதலாவது தேவன் அனுப்பப்பட்டார். எந்த மனிதன் தனக்குள் இருக்கிற ஆவியை துக்கப்படுத்தி அவன் அதை வெறுத்து வெளியே வந்தானோ அவன் மீண்டுமாய் என்ன செய்வதற்கு? தேவனிடத்தில் சேர்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியை அவருடைய இருதயங்களில் அனுப்பினார். 3வது சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இனி அடிமையாயிராதபடி நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இப்போ குமாரன் அனுப்பப்பட்டார். எதற்காக அனுப்பப்பட்டார்? தம்முடைய ஜனங்களை அவர் தேவனோடு கூட சேர்க்கும்படியா. இப்போ அப்படி சேர்க்கணும் அப்படின்னா அங்க ஒன்று நடக்கணும். என்ன அப்படின்னா பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தப்பட வேண்டும். இப்ப முழு மனுகுலத்திற்காகவும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா அவர் சிலுவையில் மரித்தார். சிலுவையில் யாருக்காக மரிச்சாருங்க? முழு மனுகுலமும் சீர்கட்டு போய் இருக்கிற ஒவ்வொருவனையும் சீர்படுத்தும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? கல்வாரி சிலுவையில மரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? பாவ மன்னிப்பு உண்டாகாது. இப்போ அன்றைக்கு ஆடு அடிக்கப்பட்டது, அன்றைக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. எதற்காக? தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படி வருடத்திற்கு ஒரு முறை ஆசாரியனிடத்தில் கடந்து வந்து தன்னுடைய பாவங்கள் பாவ உணர்வு அடையும்படி, பாவம் நிவர்த்தி செய்யும்படி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்போ வேதம் சொல்லுது, Glory to God. இரத்தம் சிந்துதல் இல்லாம என்ன உண்டாகாது? ஆமா. அதனால தான் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். என்ன செய்தார்ப்பா? இரத்தத்தை சிந்தினார். எதற்காக இரத்தத்தை சிந்தினார் அப்படின்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாக வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்க மீட்கப்படாமல் குற்ற
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாரம்பரியத்தினால் அல்ல, பாரம்பரியத்தில் செய்யப்பட்ட காரியங்களினால் நாம் ரட்சிக்கப்படல. எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவனா இருந்ததுனால நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், அது அல்ல. நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை கொண்டார். உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தார். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். செய்து முடித்ததை என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, சொல்லுங்க, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. பாவம் ஒரு மனிதனை வாழ விடாது. பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும். பாவம் ஒரு மனிதனை கொல்லும். பாவம் ஒரு மனிதனை இரத்தம் சிந்த வைக்கும். உனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை என்ன செய்தாருங்க? சிலுவையில் சுமந்தார். Glory to God. வேதம் சொல்லுது 1 பேதுரு 3:18 கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. நான் முதல்ல இருந்து சொல்றேன், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி நம்மளை மீட்டெடுத்தார். இரண்டாவது அவர் என்ன செய்கிறாருங்க? தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே குலை உண்டு ஆவியில என்ன செய்தாரா? சொல்லுங்க, உயிர்ப்பிக்கப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு தேவ திட்டம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினாலே கர்த்தர் மீட்டெடுத்தார். எதற்காக மீட்டெடுத்தார்? தேவனிடத்தில் சேரும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக மீட்டெடுத்தார்? தேவனிடத்தில் சேரும்படி. தேவனிடத்தில் சேருகிற ஒவ்வொருவனுக்கும் வேதம் சொல்லுது, அவன் கிறிஸ்துவுக்குள் உண்டான சுதந்திரத்திற்கு அவன் பங்காளிகளாயிருக்கிறான். அப்படின்னா அவருக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாம் யாரா இருக்கிறோம் அப்படின்னா பங்காளிகளாயிருக்கிறோம். இப்போ கலாத்தியர் 3:14 வாசிக்கலாம். 13-14 ரெண்டையும் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக, சொல்லுங்க, அவர் சாபமாகி நீங்களும் நானும் எங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம்? சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த சாபம் எப்படி மனுகுலத்தில் வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் என்ன வந்துச்சு? சாபம் நம்மளை பின்தொடர்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்கிறார். மீட்பதற்கு தான் இயேசு என்ன செய்தார் அப்படின்னா சிலுவையில் மரித்தார். உங்களை என்னையும் எதற்காக? மீட்பதற்காகத்தான் மரித்தார். புரிந்து கொள்ளணும். நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, நான் எதில் பிறக்கிறேன் அப்படின்னா சாபத்தில் தான் பிறக்கிறேன். இதை நான் பாவத்தில் தான் பிறக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார்.
இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, சாபத்தை நீக்கினவர் சும்மா விடலைங்க. அடுத்த வசனம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி இப்படி ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப சிலுவையின் ஆசீர்வாதம் என்ன? சிலுவையின் ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு வருது? நமக்கு வருகிறது இல்ல? யார் முகாந்தரம் வருது அப்படின்னா கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறது. இப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசுகிறார். ஆபிரகாமிட்ட பேசுகிறார். எப்பா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. பிரைஸ் அல்லாஹ். ஏன் ஆண்டவர் போக சொல்றாரு? ஏற்கனவே கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன செய்துட்டான்? தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இப்ப ஆபிரகாம் விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பே, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பே. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள என்ன செய்யப்படும்? உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாமை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. இந்த ஆபிரகாமின் நிமித்தம் வேதம் சொல்லுது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? பூமியில தான் இருக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா கட்டாயம் என்ன உண்டு? சொல்லுங்க. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நான் ஒன்னு ஆசீர்வதிக்கிறேன் ஆபிரகாம். ஆனா உனக்குள் இருந்து பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் அப்படின்னா சொல்லுங்க, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது யாருடைய வார்த்தை அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை என்ன செய்யணும்? மனுகுலத்துல நிறைவேறணும்ல. இப்போ அதை நிறைவேற்றுகிறத நீங்க பார்க்க முடியும். Glory to God. யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறார்? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் எடுத்து இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. நீ ஆசீர்வாதமாய் சொல்லுங்க, நீ இரு. பிரைஸ் அல்லாஹ். யார் முகாந்தரம் சொல்லுங்க? யார் முகாந்தரம்? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மீட்கப்பட்ட நாம் இப்ப என்ன செய்கிறோம் அப்படின்னா கர்த்தர் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செய்கிறார்? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் இப்படி சொல்றேனே, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அப்பா அப்படின்னு கூப்பிட்டு உங்க ரெக்வெஸ்ட், உங்களுடைய ஜெபத்தை நீங்க பண்ணி பாருங்க. அதற்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதற்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, அதற்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன்னா நான் யார்கிட்ட கேட்கிறேன்? என்னுடைய தகப்பன்கிட்ட கேட்கிறேன். என்னுடைய தகப்பன்கிட்ட கேட்கிறேன். உரிமையோடு கூட நான் அவற்றை கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவன் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி தெரியுதுல்ல, கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி தெரியுது. ஆனா நான் அப்பான்னு கூப்பிடும்போது நான் எங்க வந்துட்டேன் அப்படின்னா அவருடைய அருகாமையில் வந்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, தூரமா இருந்த நம்மை அப்பா என்று கூப்பிடத்தக்க ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எப்பெல்லாம் அவரை அப்பா என்று கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுடைய அருகாமையில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என்ன நடக்கு தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். எங்க வேதத்தில் பார்க்கும்போது 300 முறை இந்த சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா 600 வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை? கொஞ்சம் நீங்க அப்படி உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், நீங்களும் நானும் எதற்கு உட்பட்டவர்கள்? ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய எல்லா சாபத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா நம்மை விட்டு எடுத்து போட்டிருக்கிறார். நீங்கள் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் யாருக்கு உட்பட்டவர்கள்? ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். அதனால தான் சொன்னேன், 28 உபாகமம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 ஆசீர்வாதங்களையும் அறிக்கை பண்ண சொன்னேன். யாரெல்லாம் செய்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் தெரியுமா? கிரியை செய்யும். என்ன செய்யுங்க சொல்லுங்க? கிரியை செய்யும். நீங்கள் அதை செய்யணும். பாருங்க, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா இல்லை சாபத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த சாபத்தை குறித்து அவ்வளவு பெருசாக பார்க்கறது இல்லை. நீ இதுவரையிலும் வாசிக்கலை அப்படின்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய் உபாகமம் 28வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 54 முறை அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாபம் ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம்தான் சாபம் வருகிறது. பிரைஸ் அல்லாஹ். ரொம்ப சிம்பிள். நீ வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா உனக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. நான் கீழ்ப்படியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சாபம் கட்டாயம் வருங்க. நம்ம சாபத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், ஒரு 4 காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா பிரைஸ் அல்லாஹ், ஒரு மன அழுத்தத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரை கேளு டிப்ரெஷன் அப்படிங்கிறோம். வேலையில் டிப்ரெஷன், வீட்டுக்கு வந்தால் டிப்ரெஷன், வண்டி ஓட்டும்போது டிப்ரெஷன். அப்போ எப்போதான் மகிழ்ச்சியை பார்க்கறது? எப்போதான் சந்தோஷத்தை பார்க்கறது? அழுத்தத்தோடு அவன் என்ன செய்துட்டு இருக்கிறான் அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கிறான். நிறைய குடும்பத்தில் இப்படி தான் நடக்குது. கொஞ்சம் யோசித்து பாரு. காலையில் எழுந்ததிலிருந்து சாயங்காலம் படுக்க போகிறது வர ஒரே அழுத்தம். பிரைஸ் எல்லாம். படுக்கும்போதாவது மனுஷன் நிம்மதியாக படுக்கிறானா? அப்பந்தான் சண்டையே வருது பாஸ்டர். என்ன காரணம்? டாக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்போ என்னதுக்கு நீங்கள் போனாலும் முதல்ல எடுத்த கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கா? உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா? இருக்குது டாக்டர். அப்போ கண்டிப்பாக உனக்கு இருக்கும். எது? அவர் மன அழுத்தத்தில் இருந்தாராம். அதனால் அவருக்கு பிறந்த பிள்ளை நானும் என்ன செய்கிறேன்? மன அழுத்தத்தோடு இருக்கிறேன்.
பிபி, பிளட் பிரஷர் கூட என்ன நடக்குதுங்கன்னா அது டிஎன்ஏல வந்தது அப்படிங்கிறான். கொஞ்சம் யோசித்து பார். தரித்திரம் எதுல வருது? தலைமுறையில் வருது. நல்லா தான் சம்பாதிக்கிறோம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க பிரதர். நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதே. ஆனா ஏன் பற்றாக்குறை இருக்கு? ஏன் உங்க தேவைகளை சந்திக்க முடியாம போகுது அப்படின்னா சாபம். பிரைஸ் அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்கிற வேலைக்கு என்ன கொடுக்குறான்? சரியான ஊதியத்தை தான் கொடுக்குறான்ல. உன்னால அந்த சம்பளத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? உன் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு முடிகிறது இல்லை. ஆசீர்வாதம் தங்கிறது இல்லை. என்ன காரணம்? சாபம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வியாதி. எங்க பார்த்தாலும் வியாதி ஒரு மனுஷனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க உபாகமம் 20 அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை. 28வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த சாபம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வருது. நானும் அதுல இருந்து தான் எடுத்தேன். கவனிங்க, சில வியாதிகள் நம்முடைய பிளட் லைன்ல அது என்ன செய்கிறது அப்படின்னா அது சாபம். லிசன், நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பாரம்பரியம் அது என்ன செய்கிறது? 4 தலைமுறை மட்டும் நான் அதை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குமா பாஸ்டர் அப்படின்னா இல்ல. நீங்க எப்போ அந்த சாபத்திலிருந்து நீங்க மீட்கப்படுகிறீர்களோ, பிரைஸ் அல்லாஹ், அந்த சாப கட்டு உடைக்கப்படுகிறதோ, உனக்கு பிற்பாடு உன் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். பிரைஸ் அல்லாஹ். சில வியாதிகள் உங்க வாழ்க்கையில பிளட் லைன்ல இருக்கு அப்படின்னா, பரம்பரையாய் வருது அப்படின்னா அது சாபம். அது நீ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். அது உன் கூட போராடும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் இரத்தத்தினால நீ மீட்கப்பட்டிருக்கிற. பிரைஸ் அல்லாஹ். அதை ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ரோமர்ல வசனம் சொல்லுது, நான் அவருடைய உயிர்த்தெழுதலை நான் அறிக்கை செய்யும் போது, அவருடைய வார்த்தையை நான் அறிக்கை செய்யும் போது நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நான் விடுதலை அடைகிறேன். 4வது அடிக்ஷன், ஒரு அடிமைத்தனம். அது ஒரு ஆவி, அது ஒரு சாபம். பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு நல்ல அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் எங்கேயும் போகலை. நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களில் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும்னு வேதம் சொல்லுது. பிரைஸ் அல்லாஹ். திருமணம் என்பது 1000 காலத்து பயிருன்னா இன்னைக்கு 3 நாளில் டிவோர்ஸ் அப்படிங்கிறான். கருத்து வேறுபாடுகள், லைஃப் பிடிக்கல. என்ன காரணம்? பிரைஸ் அல்லாஹ். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மேரேஜில் தான் நம்பர் 1ல இருக்கிறதே கிறிஸ்டியன் மேரேஜ் தான். டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது யாரெல்லாம்? கிறிஸ்தவனா இருக்கிறவன் தான் அப்ளை பண்ணுறான். தலைமுறையின் சாபம் அவங்களை என்ன செய்ய விட மாட்டுங்க அப்படின்னா, இது அது மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு உடன்படிக்கைங்க, ஒரு பரிசுத்த உடன்படிக்கை. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் அவங்களால வாழ முடியல? ஏன் அந்த உடன்படிக்கைக்குள்ள 2 பேரும் உறுதியா இருக்க முடியல அப்படின்னா அது பரிசுத்த உடன்படிக்கை. பிசாசு என்ன செய்கிறான்? அந்த உடன்படிக்கையை முறிக்கிறான். பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதம் சுதந்திரம்னு வேதம் சொல்லுது. ஆனா என்ன நடக்குது?
கற்பம் செத்து போகுது, மிஸ்கேரேஜ் ஆகுது. இதெல்லாம் சாபம். தயவு செய்து நீங்கள் படிங்க வீட்டில் போய். உபாகமம் 28வது அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் அந்த சாபம் செயல்படும்னா இன்றைக்கே இப்பொழுதே நீங்கள் என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த சாபத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு, வேதம் சொல்லுது பாருங்களேன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணம் அடைய வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஜீவனை கொடுக்கும்படிதான் இயேசு வந்தார். ஆனா இன்றைக்கு உலகத்தில் சுற்றி திரிகிற பிசாசானவர் என்ன செய்கிறான் தெரியுமா? யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். எந்த வழியில இவங்களை பிடிக்கலாம். உன்னை அழிப்பதுதான் அவனுடைய திட்டம். ஆனா இயேசு உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறார்ப்பா. நீங்களும் நானும் வாழணும்னு சொல்லிதான் கர்த்தர் அவருடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:8 வாசிக்கும் போது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் என்ன செய்கிறானா? ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் யார் வெளிப்பட்டா அப்படின்னா மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ ஆதியிலிருந்தே பாவம் இருக்கு. ஆதாமுடைய காலத்திலிருந்தே என்ன இருந்தது? பாவம் இருந்துச்சு. ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். மனுஷகுமாரன் எதற்காக பூமிக்கு வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வந்தார். இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் மரித்தான்? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில், ஹல்லேலூயா, மீட்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவனால் உண்டாகிற எல்லாவற்றிலிருந்து மீட்கும்படி. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இந்த மீட்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி என்ன சொன்னார்ப்பா? எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். வேதம் சொல்லுகிறது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணுமா? அனுதினமும் அவரை பின்பற்றணும். சிலுவை என்பது உங்களுக்கு எனக்கும் மீட்பை கொண்டு வந்தது. சிலுவை என்பது உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை கொடுத்தது. சிலுவை என்பது உங்களுக்கு எனக்கும் விடுதலையை கொடுத்தது. கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்ததுனால இப்போ அவர் சொல்கிறாரு, என்ன ஒருத்தன் பின்பற்றினா தன் வாழ்க்கையில் அவன் சுமக்கிற சிலுவையை, அவன் சுமக்கிற பாடுகளை எடுத்து என்ன செய்யணுமா? அவரை பின்தொடரணும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி பழைய மனிதனை சிலுவையில் அடிக்கணும். பழைய மனிதனை சிலுவையில் அடிக்கணும். புதிய மனிதனை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தரித்திருக்கிறோம். நாம் பாவத்திற்கு செத்து கர்த்தர் உங்களை என்னையும் நீதியில் பிழைக்க வச்சிருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவத்தில் தான் பிறந்தோம், ஆனால் பாவத்திற்கு செத்து பாவத்திற்கு மரித்து உனக்கு பிழைப்பு எதிரில் இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நீதியில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய நீதியில் உங்களால் வாழ முடியும். எதற்கு சிலுவை நமக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சிலுவையை நினைக்கும் போதெல்லாம், சிலுவையை சுமக்கும் பொழுதெல்லாம், சிலுவைக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லணும். ஹல்லேலூயா. நான் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் மரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையில் மரித்தவர் எனக்குள் உயிர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட நான் என்ன செய்திருக்கிறேன்? உயிர்த்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் காரியங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது.
நீங்க எதற்கெல்லாம் ஆமென் என்று சொல்லுகிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. எதற்குள்? சிலுவைக்குள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிலுவையினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையினால என் சாபம் முறிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையினால கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். ஒரு நிமிடம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சிலுவை எங்களுக்கு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. சிலுவை எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது. சிலுவையின் நிமித்தம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். சிலுவை எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செய்து முடித்திருக்கிறது. அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். அப்பா, சிலுவைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரே, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றணுமா? இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் தன்னுடைய பழைய மனிதனை ஹல்லேலூயா சிலுவையில் அறைந்து ஹல்லேலூயா மாமிசத்திற்கு இடம் கொடுக்காம, காரணம் நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய ஜீவ ஆவியை, ஜீவ சுவாசத்தை, பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், அவருடைய எந்த மனுஷன் தேவ ஆவியை இழந்தானோ அந்த ஆவியே இயேசுவினால நீங்களும் நானும் திரும்ப பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியினால அப்பா என்று கூப்பிடத்தக்க உரிமையை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியினால கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாயிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டிருக்கிறேன். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய சகல ஆசீர்வாதத்திலும் நாங்கள் உட்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய சிலுவையை எடுத்து நாங்கள் உம்மை மட்டும் பின்தொடர்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும்